எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையொருளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் RMS அஸ்ட்ரோ அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது. இந்த சுபகோரையில் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர் திரு கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும், பாரம்பரிய ஜோதிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர் திரு கொடிக்கம்பம் ஜோதிடர் SP சோமசுந்தரம் ஐயா அவர்களையும், அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி, RMS அஸ்ட்ரோ அகாடமியில் படிக்கப் போகிற மாணவர்கள் 16 விதமான செல்வங்களும் வாக்கு பலிதமும் பெற வேண்டி நான் என்றும் வணங்கும் கந்தப்பெருமானுடைய பாதங்களை தொழுது தமிழ் கூறும் ஜோதிட நல் உலகத்திற்கு இன்றைய ஜோதிட பதிவை சமர்ப்பணம் செய்வதில் RMS அஸ்ட்ரோ அகாடமி இதயத்திலிருந்து மகிழ்ச்சி எய்துகிறது. என்னுடைய குருநாதர் உயர் திரு கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்கள் கரூர் அமராவதி கண் மருத்துவமனை எதிரில் தன்னுடைய ஜோதிட அலுவலகத்தை வைத்துள்ளார். அவருடைய செல்போன் எண்ணையும் இதில் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். என்னுடைய குருநாதர் உயர் திரு கொடிக்கம்பம் ஜோதிடர் ஐயா அவர்கள் பரமத்தி வேலூர் அருகே பொத்தனூர், கொடிக்கம்பம், அந்த ஊர் பேர் பொத்தனூர். கொடிக்கம்பம்னு கேட்டிங்கனாலும் சொல்லுவாங்க. அங்கே குமரகுரு ஜோதிட நிலையம் என்று ஒன்று நடத்தி கொண்டு இருக்கிறார். இருவரையும் நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் தொடர்பு கொள்ளலாம். அந்த இருவருடைய எண்களையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த இருவர் இட்ட விதிகள் சுருதிகளால் தான் நான் இயங்கிக் கொண்டிருக்கிறேன். பல்கலைக்கழகங்கள் எனக்கு பட்டங்கள் கொடுத்தாலும் கூட இவர்கள் என்னை மெருகேற்றினார்கள் என்பதுதான் வரலாற்று உண்மை. ஒரு ஜாதகம் வந்தது. அந்த ஜாதகத்துக்கு அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி நாங்கள் ஒன்று சொன்னோம். நடக்கிற திசாபுத்திகளினுடைய அடிப்படையில் உங்களுக்கு கேள்வி 2, பதவி உயர்வு வந்திருக்கணும், வந்துருச்சு. அங்கேயே நிலையான இருப்பீங்களா? இருப்பீங்க. குழந்தை பாக்கியம் இல்லை. அப்போ அந்த குழந்தை பாக்கியம் இல்லை என்பதனால் அவர்கள் ஏறாத மருத்துவமனைகள் இல்லை, போகாத கோயில்கள் இல்லை, குளிக்காத குளங்கள் இல்லை, செய்யாத பரிகாரங்கள் இல்லை. அப்போ நாம் என்ன சொன்னோம்னா, எளிய பரிகாரம் ஒன்று இருக்கிறது. அது உங்களால் இயன்ற பரிகாரம். அதற்கு தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க. அந்த பரிகாரத்துக்கு பெயர் தத்துப்புத்திர யோகம். உங்களுடைய மணிவயிற்றில் முத்தாக குழந்தை வரவில்லை என்றாலும் கூட தொட்டிலில் குழந்தையை இட்டு நீங்கள் தாளாட்டு பாடுவதற்கு காலம் காத்திருக்கிறது, தயாராக இருக்கிறது என்று சொன்னோம். தத்துப்புத்திர யோகம் என்று சொன்னவுடன் கைகளை எடுத்து கண்களில் பகவானை நினைத்து ஒத்தி கொண்டார்கள். அப்போ திசாபுத்திகளின்படி சுருதிகளின்படி பாடல்கள் அமைந்து திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்து கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால் சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் என்ற என்னுடைய குருநாதர் வாக்கிற்கு மேலும் ஒரு மணிமகடமாக இந்த பாடல் இருக்கிறது. RMS அஸ்ட்ரோ அகாடமி 4 தூண்களில் நிறுவப்பட்டு இருக்கிறது. ஒரு தூண் விதி, இன்னொரு தூண் விதி விளக்கம், 3வது தூண் சுருதி, 4வது தூண் சுருதி விளக்கம். அப்போ விதிகளையும் சுருதிகளையும் இருவர் எனக்கு சொல்லித் தருகிறார்கள். குகனருளால் 2 குருமார்கள் வாய்த்தார்கள். அப்போ தொடர்ச்சியான முயற்சியும் பயிற்சியும் குரு மீது அசையாத நம்பிக்கையும் கந்தவேல் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையும் காதலும் பக்தியும் இருந்தால் நாம் ஜோதிடத்தில் ஜெயிக்கலாம். அந்த ஜாதகத்தை பார்ப்போமா? பெண் ஜாதகம் 6/10/1990 5 மணி 5 நிமிடங்கள் மாலை, பூனாவில் பிறந்திருக்காங்க. கும்பலகணம், மேசராசி, சந்திரன், பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க. சுக்கிரதசை 15 வருஷம் 4 மாதம் இருப்பு. செவ்வாய் 4ஆம் இடத்தில் ரிஷபத்தில், குருகேது கடகத்தில், சூரியன் புதன் சுக்கிரன் மாந்தி கன்னியில், சனி பகவான் தனுசில், ராகு மகரத்தில், கிருஷ்ணபக்ஷ திருதியை திதியில் பிறந்திருக்காங்க. அப்போ சிம்மமும் மகரமும் திதி சூனிய ராசி அதிபதிகளாக வீடுகளாக வராங்க. சூரியனும் செவ்வாயும் சூரியனும் சனி பகவானும் திதி சூனிய ராசி அதிபதிகள். திதி சூனிய வீடு சிம்மமும் மகரமும். அப்போ திதி சூனிய ராசி அதிபதிகள் சூரிய பகவானும் சனி பகவானும். நவாம்சம் மிதுன லக்னம், லக்னத்தில் சூரியன் செவ்வாய், சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் கேது மாந்தி, விருச்சகத்தில் குரு பகவான் சனி பகவான், புதன் ராகு மீனத்தில், சுக்கிரன் மேசத்தில், யோகி சூரியன், அவயோகி சனி பகவான். அப்போ இந்த ஜாதகத்தை எடுக்கிறோம். இந்த ஜாதகத்தை எடுத்தோன்னே எதை தீர்மானிக்கணும்? லக்னாதிபதியை தீர்மானிக்கணும். அதை நான் பின்னாடி வரேன். இந்த பதிவு இறுதியில் அதை கொடுக்குறேன். அப்போ ஒரு ஜாதகத்தில் நடக்கிறது செவ்வாய் தசை, சனி புத்தி, ராசியில் ரிஷபத்தில் இருக்கிற செவ்வாய் நவாம்சத்தில் மிதுனத்தில் இருக்கிறார், கூட சூரியனுடன் சேர்ந்திருக்கிறார்.
அப்போ புத்திர ஸ்தானத்தை பற்றி அவங்களுக்கு ஒரு கேள்வி. நடக்கிறது சனி புத்தி. குருவுடன் சேர்ந்து நவாம்சத்தில் விருச்சகத்தில் இருக்கிறார், 10ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ எங்களுக்கு பிள்ளை பிறக்குமா என்பதுதான் கேள்வி. அப்போ உடனே நம்ம என்ன பார்க்கணும், அதை விதிகளை ஒவ்வொன்றாக சொல்கிறேன். 5ஆம் இடத்தில் கிரகங்கள் இல்லை. 5ஆம் அதிபதி அலிகிரகமாக புதனாக வந்து அவர் 8இல் மறைவது குற்றம். அவர் 5ஆம் அதிபதி 8இல் மறைவதால் புத்திரபாக்கியம் தடை தாமதம். 5ஆம் அதிபதி அஸ்தங்கமானாலும் புத்திரபாக்கியம் தடை தாமதம். 5ஆம் அதிபதி திதிசூனிய ராசி அதிபதியுடன் சேர்ந்தாலும் புத்திரபாக்கியம் தடை தாமதம். 5ஆம் அதிபதி திதிசூனிய ராசி அதிபதியுடன் சேர்ந்து 6, 8, 12இல் மறைந்தாலும் புத்திரபாக்கியம் தடை தாமதம். ஒரு பெண்ணுக்கு சுகாதிபதியும் பாக்கியாதிபதியும் நீசமானால் அவர்களுக்கு வாழ்வில் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும். ஆனால் அந்த நிகழ்ச்சி தருகிற முடிவான பலன்களில் அடைவது தாமதம். குரு பகவான் 6இல் மறைந்தாலும், குரு பகவான் சனியுடன் சம்பந்தப்பட்டாலும், பாவர்களுடன் சம்பந்தப்பட்டு பலமிழந்தாலும் புத்திர பாக்கியம் தடை அல்லது தாமதம் அல்லது வராது. இந்த அமைப்புகள் பிரகாரம் லக்னத்துக்கு 5க்குரியவன் 8இல் மறைகிறார், ராசிக்கு 5க்குரியவர் சூரியன் 6இல் மறைகிறார். இது ஒரு குற்றம். இந்த 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். அப்போ 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்தா குழந்தை வரணுங்கிறது பொது. லக்னாதிபதி பார்த்தா குழந்தை வரணுங்கிறது ஒரு விதி. 5ஆம் இடத்தை பார்த்தாலும் குழந்தை வரணுங்கிறது ஒரு விதி. ஆனால் இந்த இடத்துல எங்கள் குருநாதர் இருவர்களின் சூட்சமும் இங்கே தேவைப்படுகிறது. 5ஆம் அதிபதியே அந்த வீட்டை 5ஆம் அதிபதியை சனி பகவான் பார்க்கிறார். ஆனால் சனி பகவான் பலம் பெற்று பார்க்கிறாரா என்பதுதானே கேள்வி. சனி பகவான் நின்ற நட்சத்திர சாரம் சுக்கிரன் பலம் இல்லை, நின்ற வீட்டதிபதியும் பலம் இல்லாமல் போறாங்க. எனவே ஒரு ஜாதகத்தினுடைய வலிமையை தீர்மானிப்பது லக்னாதிபதி என்பதுதான் மறைக்க முடியாத மறுக்க முடியாத உண்மை. அப்ப லக்னாதிபதியினுடைய பலத்தை எப்படி தீர்மானிப்பது? ஜாதக அலங்கார பாடல் 436. அருள் ஜென்ம லக்னாதிபதி பாவனாய் வியமாரெட்டில் மருவின் மெய்தனக்கு நன்மை வரும் ஜவுக்கியம் உண்டாம். உருவமாம் லக்னாதிபதி உத்தமத்திற்கு அதிபனாகி பெருமிசேர் 5 ஒன்பானில் பலனென விரைவில் சொல்வாயே. அப்ப லக்னாதிபதி பாவராக இருந்த 6, 8, 12இல் மறைந்தாலும் கூட வீடு கொடுத்து வரும் சாரநாதனும் பலவீனமானால் கஷ்டப்படணும். அப்ப இவங்களுக்கு செவ்வாய் திசையில சனி புத்தியில ஏன் பதவி உயர்வு வந்தது? பாவ கிரகங்கள் சஷ்டாஷ்டகமாக இருந்தாலும் கூட சுக்கிரன் நீசமா போறாரு, செவ்வாய் இருப்பது சுக்கிரனுடைய வீடு, சனி பகவான் இருப்பது சுக்கிரனுடைய நட்சத்திரம் என்பதை கவனிக்கணும். 2வது பாவகிரகங்கள் சஷ்டாஷ்டகம் ஆவது, குறிப்பாக சனி செவ்வாய் சஷ்டாஷ்டகமானால் பதவி உயர்வு செய்தொழில் மேன்மை எல்லாமே வரும். ஆனால் குருதி சார்ந்த சகோதர வழியில ஒரு குற்றம் வரும் என்பதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல கவனம் தேவை. இப்போ அவங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான். சரி, அதை விட லக்னாதிபதி 2-11 இருக்கிறாரு. அவரை யார் பார்க்கிறாங்க? செவ்வாய் பகவான் பார்க்கிறார். இந்த செவ்வாய் பகவான் பார்ப்பது குற்றம். அது கொஞ்சம் கவனிச்சு பார்க்கணும். சரி, அந்த லக்னாதிபதி ஆட்சி உச்சம் பெற்றால் அதுக்கு என்ன பலன்? புலிப்பாடி 56வது பாடல். கேளப்பா குடிநாதன் ஆட்சி உச்சம் கெட்டவர்கள் கண்ணுற்று நோக்கினாலும் சூழப்பா சுகமில்லை களவு போகும் சோர்துணிக்கு கையேந்தி நிற்கச் செய்யும் ஆளப்பா அகத்திலே துன்பம் காணும் அப்பனே அரண்மனையார் வகை உண்டாகும் கூளப்பா கூட்டுறவு விரிந்து போகும் கொற்றவனே கொடுந்துன்பம் விளையும்பாரே சொல்றார். குடிநாதன் என்கின்ற லக்னாதிபதி ஆட்சி உச்சம் பெற்றாலும் கூட கெட்டவர்கள் கண்ணுற்று நோக்கினால் லக்னத்திற்கு யோகராக வந்து பார்த்துட்டா பிரச்சனை இல்லை. லக்னத்திற்கு பாதகாதிபதியாகவோ மாரகாதிபதியாக வந்து பார்த்தால் நாம் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். எனவே ஒரு ஜாதகத்தில் பலனை தீர்மானிப்பதற்கு லக்னாதிபதியினுடைய நிலைமையை நாம் பார்க்க வேண்டும். இந்த ஜாதகத்துக்கு ஏன் தத்து புத்திரத்தை எடுக்க சொன்னோம் என்பதை வீமகவி பாடல் 69வது வழியாக நாம் நிறுவினோம். மருத்துவர்களும் அதை உறுதியிட்டு சொன்னதை ஜோதிடம் அறுதியிட்டு சொல்லி இருக்கிறது. சந்திரன் 3 நாளில் சனியுஞ்சை 7 புந்திதான் 8 நிற்க புத்திரர் பிறந்து சாவார். இந்துவும் கூடி நின்றால் இருப்பிடம் நாசமாகும் சந்தேகம் சற்றுமில்லை ஜாதகருக்கு ஆகாது என்ன. ஒரு ஜாதகத்தில் லக்னத்திற்கு 3 அல்லது 4 சந்திரன் இருக்கணும். 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறார். 6க்குரியவர் 3இல் நிற்பதை நாம் கவனிக்க வேண்டும். சந்திரன் நின்ற
ராசி அதிபதி, அதாவது நட்சத்திர அதிபதி. அப்போ லக்னாதிபதி அவரும் சுக்கிரன் சாரம், ராசி அதாவது சந்திரன் அவரும் சுக்கிரன் சாரம். அப்போ சந்திரனும் லக்னாதிபதியும் நின்ற நட்சத்திர அதிபதி பலம் இல்லாமல் போகிறாங்க. அப்போ லக்னாதிபதி நின்ற சாரநாதன் பலமாக வேண்டும். ராசி சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அந்த சந்திரன் என்ற நட்சத்திர அதிபதி பலமாகணும். அது ரெண்டுமே இங்கே பலம் இல்லை. ஆனாலும் வாழ்க்கையில் வெற்றி அடைகிறார். காரணம் 10க்குரியவர் நாளில் லக்னாதிபதி 11. பேர் இருக்கு, புகழ் இருக்கு, படிப்பு இருக்கு, திருமணம் ஆகிவிட்டது, அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் மழலை செல்வம் இல்லை. சந்திரன் 3 நாளில், சனியும் 7-10 இருக்கணும். அப்போ இங்கே இல்லை. அப்போ இதை எப்படி எடுத்துக்கலான்னு கேட்டிங்கன்னா, சனி பகவான் 10ஆம் பார்வையாக எதை பார்க்குறாருங்க? 5ஆம் ஸ்தானத்தை பார்க்கிறார். செவ்வாய் 4ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்குறாங்க. இந்த ஜாதகத்திற்கு 10ஆம் அதிபதி யாருங்க? கும்பலக்கணத்துக்கு செவ்வாய். அவர் சனியை 8ஆம் பார்வையாக பார்த்துறார். இப்படி பார்வை பலன்கள், நட்சத்திர சாரம், சேர்க்கை என்பதை கூட எடுத்து பலன் சொல்ல வேண்டும் என்பது எங்கள் குருநாதர் எங்களுக்கு தொட்டு காட்டிய வித்தை. இதையெல்லாம் நூலில் கண்டுபிடிக்க முடியாது. குருவருளால் மாத்திரமே தெரிந்து கொள்ள இயலும். எந்த பல்கலைக்கழக பாடத்திட்டத்திலும் இந்த விதிகள் இல்லை, சுருதிகள் இல்லை. சந்திரன் 3 நாளில், சனியும் 7-10 புந்திதான் 8 நிற்க புத்திரர் பிறந்து சாவார். இவர்கள் 2-3 தடவை மருத்துவம் ரீதியாக இந்த IVFன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, செயற்கை முறையில் போய் தோல்வியை தழுவி இருக்கிறார்கள். எனவே இவங்க முடிவு மாறிடுச்சு. இந்துவும் கூடி நின்றால் இருப்பிடம் நாசமாகும். இந்து கூடியிருக்கான்னு சொல்றாங்க, அது இல்லை. ஆனால் இடம் விட்டு இடம் மாறிட்டாங்க. 9ஆம் அதிபதி யாருக்கு பலம் இல்லையோ அவர்கள் ஊர் விட்டு ஊர் மாறிதான் பேர் புகழ் பெற முடியும். சந்தேகம் சற்றுமில்லை, ஜாதகருக்கு ஆகாது என்ன என்று வீமகவி 69வது பாடல் சொல்கிறது. எனவே ஒரு ஜாதகத்தினுடைய பலாபலன்களை யோகமோ அவயோகமோ, நல்ல திசையோ கெட்ட திசையோ யார் தீர்மானிக்க வேண்டும்? லக்னாதிபதி சப்போர்ட் இல்லாமல், அவருடைய துணை இல்லாமல் நமது வாழ்வில் நல்லதோ கெட்டதோ எதுவுமே நடப்பதில்லை. எனவே ஒரு ஜாதகத்தை எடுத்தோமானால் லக்னாதிபதியினுடைய பலத்தை தீர்மானிக்காமல், லக்னாதிபதியினுடைய வலிமையை தீர்மானிக்காமல் பலன் சொன்னோமானால் அது எந்த அளவுக்கு சரியா வரும்பதை நீங்க யோசிச்சு பார்த்துங்க. எனவே ஜாதக அலங்காரம் 436வது பாடல், புலிப்பாணி 56வது பாடலை நாம் எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய மாணவர்களுக்கும் RMS அஸ்ட்ரோ அகாடமியிலும் நான் சொல்லக்கூடிய பாடத்திட்டத்தில் இருக்கிற உண்மை. எனவே பஞ்சமாதிபதி 5ஆம் இடத்தில் அந்த ஸ்தானத்தில் கிரகம் இல்லை என்றாலும் கூட அந்த அதிபதி பலமிழந்து விடுகிறார். அப்போ நடக்கிற திசையும் அவங்களுக்கு சப்போர்ட்டா இல்லை. சுருதிகளின்படி, பாடல்கள் படி ஜாதக கட்டங்கள் அமைந்து திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்து கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால் சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் என்ற என்னுடைய குருநாதர் வாக்கிற்கு இந்த ஜாதகம் ஒரு மணிமகுடமாக இருக்கிறது. முக்கியமாக நம் வாழ்வை தீர்மானிப்பது லக்னாதிபதியே என்று சொல்லி, நவாம்சத்தில் குரு பகவானும் சனி பகவான் செவ்வாய் வீட்டில் இருக்கிறத நம்ம நல்லா கவனிக்கணும். எனவே ஒரு பலனை தீர்மானிப்பதற்கு முன்பாக லக்னாதிபதியினுடைய நிலையை தீர்மானிப்போம் என்று சொல்லி இன்றைய பதிவை என்னுடைய குருநாதர் திருவடிகளிலும் RMS அஸ்ட்ரோ அகாடமி மாணவர்களுடைய திருக்கரங்களிலும் ஒப்படைக்கிறேன். நன்றி.